எச்சரிக்கிறேன் தேவேந்திரா, நான் தங்களை இந்த பாவத்தை செய்ய விட மாட்டேன். இது பாவம் அல்ல. இரண்ய கசிபு போன்ற பாவியின் மகனும் பாவியாக தான் இருப்பான். அவனை அழிப்பது தர்மத்தின் கடமையாகும், புண்ணியமாகும். தயவு செய்து வழியை விடுங்கள். முடியாது. பிறக்காத குழந்தையின் எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கு நீங்கள் யார்? விதியின் ஆழத்தை அறியும் மதி உங்களுக்கு இல்லை. இங்கிருந்து சென்று விடுங்கள். இவர்களை நோக்கி இனி ஒரு அடி எடுத்து வைத்தால் அது லட்சுமி நாராயணருக்கு எதிராக எடுத்து வைக்கும் அடிக்கு சமம். மன்னித்து விடுங்கள் தாயே. தயவு செய்து நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். இவன் தந்தை தன்னை கடவுளாகவும் பிறகு இந்த பிறக்கப் போகும் குழந்தையையும் தனது வாரிசாக அவன் அறிவித்து விட்டான். அந்த குழந்தையா காப்பாற்றுகிறீர்கள்? அதர்மத்திற்கு பதில் அதர்மமும் தீமைக்கு பதில் தீமைகள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. இதே போன்று முன் ஒரு குற்றத்திற்காக மகாதேவரின் பெரும் கோபத்திற்கு ஆளானீர்கள். நீங்கள் அசுரத்தாய் தித்தியின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை தாக்கினீர்கள். மீண்டும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நாராயணரின் தண்டனையில் இருந்து மகாதேவராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாராவது வாருங்கள், யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவி தேவை. எங்க யாராவது உள்ளீர்களா? பொறுத்துக் கொள்ளுங்கள், சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இரண்ய கசபுவுக்கு அழிவா? அப்படியென்றால் நாராயணர் அழியப் போகின்றார். பிரம்மதேவரின் வரம் எனக்குள்ளது. நாராயணரே, என்னை கொல்லப் போகின்றவன் யார்? உங்கள் மௌனம்தான் இதற்கான பதில் நாராயணரே. பிரபஞ்சத்தின் இந்த புதிய கடவுளை எவராலும் அழிக்க முடியாது. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதமான சிரிப்பு. நானும் என் குழந்தையும் பிழைத்ததே உங்கள் கருணையினால் தான் தேவி. நான் உங்களுக்கு கடன்பட்டுள்ளேன். உங்களால் தான் எனக்கு தாயாகும் பாக்கியம் கிடைத்துள்ளது. நான் அழிவற்றவன். என்னை அழிக்க இந்த பிரபஞ்சத்தில் எவனும் பிறக்கவில்லை. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நான் அல்ல, இந்த பாலகன்தான். மகிழ்ச்சி எனும் பிரகாசத்தை பிரபஞ்சம் முழுக்க பரப்ப வந்தவன். இவன்தான் பிரகலாதன். இவன்தான் பிரகலாதன். நான் இறுதியாக கேட்கின்றேன் நாராயணரே, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளட்டும், இந்த புதிய கடவுளுக்கு அழிவே இல்லை. இவன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அளித்தது போல நிச்சயமாக பிரகலாதன் இந்த பிரபஞ்சம் முழுக்க மகிழ்ச்சியை பரப்புவான். கூறுங்கள் நாராயணரே, என்னை அழிக்க எவரும் இல்லை என்று கூறு. என்னை அழிக்க இன்னும் எவரும் பிறக்கவே இல்லை. பிரகலாதன்.
உங்களது புனிதமான அழகும் கருணையும் போல இவனது பெயரும் சிறப்பாகவே உள்ளது. பிரகலாதன், பிரகலாதன், பிரகலாதன். பிரகலாதன்